சரி. சோம்பேட்டு வாங்க டேவிட் அண்ணாவும் கேட்டுக்கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இனிய புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவே இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கு மறவாத நன்றி என பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 20ஆம் தேதி சரியாக நவம்பர் மாதம் 2024 மற்றும் ஒரு நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். எமக்காக தன் உயிர்களை தியாகம் செய்த அத்தனை போராளிகளையும் நினைத்து வணங்கியபடியே இந்த சனிக்கிழமை அவர்களுக்கான எல்லாவற்றையும் இணைத்தபடியே தீபாவளி வணக்கம் இடம்பெறுகின்றது. அந்த அதானே டைம் என்று சொல்ல இல்லை, சரி அதையும் சொல்லிக் கொள்கின்றோம். சனிக்கிழமை இருக்கின்றது. ஆக எல்லோரும் ஓடோடி வந்து தீப ஒளியோடு உட்கார்ந்திருங்கள் என்று கூறியபடி வளமையை போலவே சிந்தனை நேரம் பொறிச்சல் 10 மணிக்கு குடும்பங்கொல்லியம், 11 மணிக்கு மருத்துவ நேரம், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுடன் பேச வருகின்றார். அதாவது இந்த மாதவிட காலங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை கூற வருகின்றார் மருத்துவர் டாக்டர் பெனிட்டா ஸ்டீபன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து. தொடர்ந்து சமகால இலக்கிய நேரம் அல்லாவிட்டால் அதற்கு முன்பு இடம்பெற்றுக் கொள்ளும். மாலை நிகழ்ச்சிகள் வளமையை போலவே 5:30 ஆரம்பித்துக் கொள்ளும் என்றும் கூறியபடியே ஆரம்பமாகின்ற சிந்தனை நேரம். பாலம்பேடு பிள்ளையர்கள் வணக்கம், வாருங்கள். இனிமையான காலை வணக்கம். அன்பான சகோதரி திருமதி கலைவாணி மோகன். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? நல்ல உற்சாகம். நீங்கள் அப்படியோ? நாங்களும் அதே நேரம் உற்சாகத்தோடு இருக்கோம். நன்றி சகோதரி. அப்படி முதற்கல் இந்த நாளை காண தந்த என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு உங்களுடைய பாமோத்தின் அதிபர்கள் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் கடன் சிறப்பிக்கிற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்ற எல்லோரையும் இயேசப்பாதாமை நீங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து சொல்லிக்கொண்டு லண்டனிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 398 அப்படி சொல்லிக்கொண்டு பலம் போல ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 66ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 12 to 24 முடிய. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் 872வது பக்கம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும்புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார், பெருங்காற்றை போன்ற தம்முடைய இரதங்களோடும் வருவார். கர்த்தர் அக்கினியினாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள். கர்த்தர் அக்கினியினாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாவரோடும் வழக்காடுவார். கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராயிருப்பார்கள். தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாசைக்காரரையும் கூட்டிச் சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாசைக்காரரையும் கூட்டிச் சேர்க்கும் காலம் வரும்.
அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். நான் அவர்களில் ஒரு அடையாளத்தை கட்டளையிடுவேன். அவர்களில் தப்பினவர்களை என் கீர்த்தியை கேளாமலும் என் மகிமையை காணாமலும் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்சீசுக்கும் வில்வீரன் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன். அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் இரதங்களின் மேலும் குலாடி வண்டில்களின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் இரதங்களின் மேலும் குலாரி வண்டுகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடத்திலும் இருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களிலும் சிலரை ஆசாரியராகவும் லேவியராகவும் தெரிந்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதம் தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவரும் அரோசிகமாயிருப்பார்கள். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாயிருப்பார்கள். இந்த அதிகாரம் சகோதரி 1:66 மட்டும் இருந்தது. இப்ப இதோட இந்த அதிகாரம் முடியுது. 26ஆம் மாதம் 28ஆம் தேதி தொடங்கினான் இந்த அதிகாரம் வாசிக்கிறாக்கு. நான் ஒரு நாள் எழுதி வைக்கிறேன், நான் வாசிக்கிறேன் என்று. இதோட இந்த அதிகாரம் முடியுது. இவ்வளவு நாளும் இந்த அதிகாரத்தை கேட்டு அரைத்து உறவடையும் ஜெசப்பாதாமி விரைவாக சேவிப்பாராங்க. நாளைக்கு சகோதரி இன்னொரு புதிய அதிகாரம் தொடரும் சொல்லிக்கொண்டு நன்றி கேட்ட அத்தனை உறவடக்கும் இயேசு நாமத்தை வாழ்த்திக்கொண்டு சகோதரி கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும்
இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். ஆமென். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அன்பான தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறேன் ராஜா. எல்லோரும் உங்களுக்கு பிள்ளைகள் ராஜா, எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, தேவையிடத்தையும் சந்திங்க ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மற்றும் தகப்பனே, உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வெளியே சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, வழி நடந்து போய் கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ, எல்லா இடங்களிலும் உங்களோட சமூகம் அவரோட கூடவே இருக்கும் ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ, இந்த பிரச்சனைகளோ, இந்த கொள்ளை நோய்களோ அவர்கள் அணுகாத வண்ணம் தகப்பனே, நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து நீங்கள் பாதுகாப்பாக எடுத்தபடி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படி சிலவும் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்த புறமைக்காகவும் கோடான கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து எல்லோரையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. அதுக்காக நன்றி செலுத்துவேன் தகப்பனே. மற்றும் குடும்பங்களுக்கு பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய செவினக்கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தாப்பனே. குடும்பங்களின் நிறைவாக ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க ராஜா. அதுக்காக நன்றி செலுத்தும் தாப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அணு வினாடியும் உங்களுக்கு பாதுகாப்பின் கரம் அவர்களோடு கூடவே, இந்த சிறுவர்களோடு கூடவே கொண்டு ஜபிக்கிறேன் ராஜா. அப்படி எத்தினவும் நீங்கள் பார்த்து வர்றமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு போறமைக்காகவும் கொடான கோடியாண்டி ராஜா. தொடர்ந்து கூடவே இந்த ஆசீர்வதிங்க, வழி எடுத்துங்க. அதுக்காக நன்றி தாப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் தங்களது வாழ்நாளில் அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ தப்பிதங்கள் பாவங்கள் செய்திருந்தால் எல்லாவற்றையும் மன்னித்து உங்களது பரிசுத்தமுள்ள கல்வாரி இரத்தத்தினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி பேர் பேராக ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறேன் ராஜா. அப்படியே நீங்க ஆசீர்வதித்து விட்டதற்காக கோடி நன்றி ராஜா. தொடர்ந்து கூட இந்த ஆசீர்வதிங்க ராஜா. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வளர்த்து ஜெபிக்கிறேன் சொல்லிக்கொண்டு சகோதரி விடவர்கள் நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வணக்கம். இதே நேரம் ஒரு சிறிய கேள்வி, நீங்கள் பண்டிகரைச்செல்லாம் சாப்பிட்றது இல்லையா? கிறிஸ்தவர்கள் சாப்பிட்றது சிலவர் சாப்பிட்றது, நாங்கள் சாப்பிட்றதில்ல. நான் கூட ஆற்றச்சி தான், ஆற்றச்சியும் மீனதுகள் மாற்றச்சியும் குறைவு. இல்ல இல்ல, உங்களோட அந்த சிந்தனையில சொன்னீங்க தான் எலி பண்டி ஏதோன்னு சொன்னீங்கல்லோ, அது இவன் சமயம் வேற, சமயம் கத்தோலிக்க சமயம் சிந்தனையில அந்த எலி பண்டி ஏதோன்னு சொன்னீங்க தானே? இல்ல, அது என்ன? அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பண்டிகை வச்சு அதே கர்த்தர் சொல்லி அங்க மற்றவர்கள் சாப்பிடணும். அறுவடை பண்ணி கர்த்தர் சொல்லிக்கிறாங்க. இஸ்லாமாக்களையும் சாப்பிடுறீங்க, சூப்பராக இல்ல இல்ல, அவரெல்லாம் விடுங்கல்ல, நீங்கள் அங்கால போறீங்க. இங்க சாப்பிடுறவர்கள் தானே சாப்பிடுறதுதான். அது வந்து விரும்பி சாப்பிடணும். அது வந்து பைபிள்ல கிடக்குது, அது சாப்பிடப்படாது. அந்த அறுவருப்பண்டு பண்டிகை. அதாவது ஒரு சமூகம் அதை சாப்பிட இல்லை, அவ்வளவுதான். அந்த சமூகத்துக்குரிய எழுதப்பட்ட விடயம்தான் அங்கே இருக்கிறது. அதுக்காக வேண்டி உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த எல்லாரும் சாப்பிடுறது இல்லை என்று சொல்ல இயலாது. ஆகையினாலே பைபிள்ல இருக்குது, அது அந்த சமூகம் அதை சாப்பிடவில்லை, அவ்வளவுதான்.
நன்றி. இல்லை அவர் எலியை சேர்த்து அந்த அருவருப்புன்னு சொன்னபடினால அங்கே எடுத்தது மட்டும் வேறு ஒன்றுமே இல்லை. இல்லை எனக்கு இல்லை திடீரென வந்ததுக்கு சொல் சாப்பிட்றது இல்லையோ பண்டு வச்சு இந்த அருவருப்பான விஷயம் சொல்கிறாரு தான் நீ சொல்லி வந்தது. ஓகே நன்றி அண்ணா. அதுதான் கணக்கு. இங்கே ஜெர்மனியில அதிக எல்லாரும் கத்தோலிக்காக்கள் வாங்கி முழுக்க பண்ணி தான் கூட சாப்பிடுவேன். ஏன் இவர்களும் தானே இந்த நீங்கள் சொல்கிற இந்து பீப்புளும் சாப்பிட்றது. சாப்பிடுறது அவர்களுக்கு நாட்டு வாங்குற இதுகள் குறைவாங்கல்ல பக்கம். அது வெளிநாட்டுக்கு வந்த அப்புறம் தான் எல்லாரும் கூடுதலா பண்டிகைச்சு சாப்பிடுறது. சொன்ன மாதிரி அது ஒரு சமூக மக்கள் ஒரு அதால அந்த மதம் மண்டில அவைய வேற இதுகளை பொறுத்தாங்களா. பன்றி இறைச்சியை வெட்டுகிறவர்கள் பலர் வந்து இஸ்லாமியர்கள் டொனியாஸ்ல. இல்லை அது மட்டும் இல்லை, இப்போ வார இந்த லிப்ஸ்டிக் எல்லாம் லிப்ஸ்டிக் இந்த பூச்சிகள் இந்த உதட்டு பூச்சிகள் எல்லாம் அந்த கொழுப்புகள் சேர்ந்தது. அது மீன் கொழுப்பு அப்படி இப்படி அப்படி பார்க்கப்போனா இல்ல, ஒரு சமூகம் வாழ தொடங்கிய போது உணவு பற்றாக்குறை பண்டிகை பொறுத்தளவில் ஏராளமான குட்டிகள் போடும். கோழி வளர்க்கிறதன் மூலம் ஏராளமாக வளர்க்கலாம். ஆகையினாலே அவைதான் உணவு தேவையை பூர்த்தி செய்ததே ஒழிய எங்களுடைய வேறுபாடுகள் இல்லை. இல்லை அதான் பார்த்தா எதுவுமே செய்யலை. லிப்ஸ்டிக்கெல்லாம் இப்போ இஸ்லாமிய பெண்கள் போடக்கூடாது என்றதில் பண்டி கொழுப்பு சேர்ந்துருக்கு. மற்றது இந்த வெஜிடேரியனாக இருக்கிறவங்க போடக்கூடாது. என்னென்னு சொன்னால் அதில் மீன் கொழுப்பெல்லாம் அதிகமாக இதெல்லாம் பார்த்தா நடக்குது. எல்லாரும் எல்லாத்தையும் செய்து கொண்டு ஒன்றும் செய்யலாம். அது கால சூழ்நிலைக்கு என்ன வருதோ அதைத்தான் அவர்களும் செய்து கொள்வார்கள். சரி நன்றி. இல்லை வாழ்நாட சொல்லும் பொழுது தான் எனக்குள்ளே வந்தது. நன்றி நன்றி. ஜான்சன் வணக்கமாங்க. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கு நடாமோனவர்களுக்கு நினைத்த பாவனது எங்கே இருந்தால் காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு இன்றைய மாதம் கார்த்திகை மாதம் பிறந்த ஆத்மாக்களுடைய மாதமாக இருக்கிறபடியால் எங்களை விட்டு பிரிந்த அனைத்து போராளிகளுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இந்த மாதத்தினை வந்து நாங்கள் இறை வேண்டுதல் செய்வோம். இன்று குழந்தைகளின் உலக குழந்தைகளின் தினமுமாக இருக்கின்றது. இன்று பொதுக்காலத்தின் 13ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை. இவ்வுலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையும் வித்தியாசமானது, விசித்திரமானது. பல்வேறு குலநலன்களோடும் சிந்தனைகளோடும் செயற்பாடுகளும் வாழ்கின்ற இந்த மனிதனை சக மனிதன் கண்டுகொள்வதில்லை. உயிரோடு வாழ்கிற இந்த மனிதனை கண்டுகொள்ள முடியாத மனிதர்கள். அவன் இறந்து போகும்போது அவனை பற்றி பேசும் செய்திகளோ ஆயிரம். அவர் இப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டது என்று இறந்தவரை பேசுகின்ற நாம் அவற்றை அவர் உயிரோடு இருக்கும்போது பேசியிருந்தால் அவர் இன்னும் எங்களோடு கூட உயிரோடு வாழ்ந்திருப்பார், மகிழ்ந்தும் இருப்பார். இதுதான் இன்றைய மனிதனின் வாழ்க்கை நிலை. ஒவ்வொருவனுக்கும் இறைவன் தனிப்பட்ட விதத்தில் வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கின்றார். இறைவனால் அமைத்து கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பிறருக்காக வாழ்வது என்பதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய வாய்ப்பு. ஆனால் பல சமயங்களில் இந்த வாய்ப்பு தவறவிடப்படுகின்றது, போலித்தனத்துக்கு உட்படுத்தப்படுகின்றது. நம் வாழ்க்கையின் வழியாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை பிறருக்காக வாழும்போது உலகம் உய்வு வருகின்றது. இதனால் உலகம் மகிழ்ச்சி வருகின்றது. தலைவனால் ஊழியர்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பை கொடுத்தால் வாய்ப்பை நன்கு பயன்படுத்தியவர்கள் வாழ்வு பெற்றார்கள். தலைவரின் சந்தோஷத்தில் கலந்து கொண்டவர்கள் கொடுக்கப்பட்ட வாய்ப்பை தானும் பயன்படுத்தாமல் அடுத்தவருக்கு அதன் பயப்படாமல் இருந்தவர்கள். வாழ்க்கையானது இந்நிலைக்கு உட்படுத்தப்படுகின்றது. வாய்ப்புகள் வார்த்தெடுக்கும் போது வாழ்வு வளமையாக்கப்படுகின்றது. இதைத்தான் இயேசுவும் கூறுகின்றார். நன்றி வணக்கம். அணி நாங்கள் பாட்டு. இதை நான் தருவேன் நிறைவா உம்மிதயத்து கண்பு கீடாக. இதை நான் தருவேன் நிறைவா குறை நான் செய்தேன் நிறைவா பாவ குழியில் விழுந்தேன் நிறைவா கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. இதை நான் தருவேன் நிறைவா உம்மிதயத்து கண்டு கீடாக. இதை நான் தருவேன் நிறைவா. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஜெயரான் சார்களே, ஜேம்ஸ் சார் என்ன வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம்.
இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே திரையிலே இசைந்து சென்ற திரு பாலன் வேலுப்பிள்ளை ஐயா, திருமதி ஜெயா நடேசன் மற்றும் திரையிலே இசைந்திருக்கின்ற ராஜினி அல்போன்ஸ், தவமலர் கல்விராஜன், இதனை நெறிப்படுத்துகின்ற தங்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு தருகின்ற இந்த செய்தி திருமதி ஜியா நடேசன் தந்த அந்த செய்தியோடு சேர்ந்து செல்லுகிறது. நான் மட்டும் வாழ்வதற்கல்ல இந்த பூமி. அதாவது சிறாருடைய வருங்காலத்தை நம்மால் திருட முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டும். ஏனென்றால் தற்போது வளர்ந்து வரும் சிறாருக்கு எத்தகைய உலகை நாம் விட்டு செல்ல போகிறோம்? நாம் எல்லோரும் ஒருவரை ஒருவர் சார்ந்திருக்கின்றோம். அதாவது மனிதர் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே உள்ள இயற்கை எல்லாம் நம்மோடு இசைந்து சார்ந்திருக்கின்றது. உலகை உருவாக்குவதற்கு உலகினர் அனைவரிலும் ஒருமைப்பாடு எவ்வளவு அவசியம் என்பதை இறைவன் வெளிப்படுத்துகின்றார். திருத்தந்தையும் இதனை வெளிப்படுத்துகின்றார். இந்த உலகில் நாம் வாழும் வாழ்வின் நோக்கம் என்ன? நமது தொழில் மற்றும் நமது எல்லா முயற்சிகளின் இலக்கு என்ன? இந்த பூமி ஏன் நமக்கு தேவை என்ற கேள்விகளை ஆழமாக சிந்திக்காமல் விட்டால் சுற்றுச்சூழல் மீது நாம் கொண்டிருக்கும் அக்கறை கூட குறிப்பிடத்தக்க பலனை தராது. இந்த பின்னணியிலே உலக வளத்தினுடைய உயிரினம் குறித்து நாம் பார்க்கும் போது எல்லாவற்றிற்கும் முதன்மையானதாக இலவசமாக கொடுக்கப்பட்ட இந்த இயற்கையை நம் வருங்கால சந்ததியினருக்காக வளமுள்ளதாக மாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. இயற்கையை பராமரிக்கின்றவர்கள் என்ற நிலையையும் தாண்டி அதில் அக்கறை உடையவர்கள் என்பது நோக்கி நாம் பயணம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த பூமி மனிதனுக்கு மட்டும் உரித்தானது அல்ல என்பதனையும், அது மற்ற வன உயிரினங்களுக்கும் சொந்தமானது. அதன் உரிமைகளை நாம் பறிப்பது தவறு என்று சுட்டிக்காட்டுவதற்கும், விலங்குகள் தங்களிடத்திலே பாதுகாப்பாக வாழும் சூழமைவை மனிதன் உறுதிப்படுத்துவதற்கும் இன்றைய நாள் முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்று இறைவன் கூறுவதை யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கின்றோம். நம் உயிர், உடல், வாழ்வு, வசதிகள் அனைத்தும் நாம் பெற்ற கொடைகள். அதை பொறுப்பாய் கடவுளினுடைய மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். என் வாழ்வு எனக்கு கிடைத்த கொடை, கடவுள் தரும் பரிசு என ஒவ்வொரு தினத்தையும் வீணடிக்காமல் நான் மதித்து வாழ வேண்டும். திறமைகளை, வாழ்ப்புகளை கடவுள் வழங்குகின்றார். அவற்றோடு நம் முயற்சியும் பயிற்சியும் இணைக்கப்பட வேண்டும். பயன்படுத்தாத திறமை மங்கி போகும். முடியும் என்பது மூலதனம், முடியாது என்பது மூடத்தனம். தெரியாதென்றால் ஆர்வம் விலங்கிடப்படும், முடியாதென்றால் முயற்சி விலங்கிடப்படும். விலங்கு கையில் இருந்தால் ஒருவன் கைதி, விலங்கொடித்தால் தியாகி. இவ்வாறு தெரு விளக்கின் வெளிச்சத்திலே படித்து வளர்ச்சி அடைந்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். தங்களது காலத்தை இந்த உலகிற்காக கொடுத்து இந்த உலகை வளர்த்தவர்கள் பலர் இருக்கின்றார்கள். இந்த தளத்திலே ஒவ்வொரு தரம் நாங்கள் அந்த பணியை செய்து வருகிறோம். ஒவ்வொருவரும் அந்த பணியிலே பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த நிலையிலே அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், நம்பிக்கை உள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் வழங்கி எனக்கு அருள் புரியும். நான் ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இந்த வேளையிலே
இறையாட்சியின் சிந்தனையிலே இசைந்திருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைய தினத்திலே மகிழ்வான நாட்கள், பிறந்த தினங்கள் மற்றும் மகிழ்வோடு ஏற்றிருப்பவர்கள், இன்றைய நாள் என்னுடைய பிறந்த தினத்தினை யாராவது கொண்டாடுவார்களா என்று ஏங்கி நிற்கின்ற உள்ளங்கள், இன்றைய தினத்திலே எனக்கு என்னுடைய பிள்ளை ஒரு தொலைபேசி அழைப்பு எடுக்குமா, என்னை வந்து பார்க்குமா என்று ஏங்குகின்ற உள்ளங்கள், எங்களுக்காக உயிர் தந்த தியாகிகள், இவர்கள் அனைவரையும் நினைவு கூறுகின்ற வேளையிலே இந்த தளத்தையும் இதனுடைய பணியையும் இறைவன் ஆசீர்வதிக்க அருள் வேண்டுவதுடன் இதனை நெறிப்படுத்தும் தங்களுக்கும் இறையாட்சியின் அருள் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம். வாணி அவர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். மாதம் இறந்த அனைவரை நினைவு கூறுவோம். அனைவருக்கும் நித்திய இளைப்பாற்றி அளித்தரலும் ஒருவரை நினையாத ஆன்மாக்களுக்கும் இன்றே இறங்கியது. கடவுளே என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். என்னை பார்த்து ஏளனம் செய்வோர் பெரும் கலக்கமுற்று பின்னிடுவாரா. நான் சிறுமையற்றவர், ஏழை. கடவுளே என்னிடம் ஏழை மக்களுக்கு இறங்கும். என்னிடம் விரைந்து வாரும். நீரே எனக்கு துணை. உம்மை விடுவிப்பவர் உம் கடவுள். உம்மிடம் நாம் இறந்து வேண்டுகின்றோம். அனைவரையும் காப்பிடுவீராக. திருப்பாதம் நம்பி வந்தோம். திருவை நிறை இயேசுவே, உமதன்பை கண்டடைந்தோம். தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிருந்தாதா. என்ன நின்றை நீடினும் என்னை கைவிடாதிருந்தாதா. என் நின்றை நீடினும் உமக்காக யாவும் பகிப்பேன். உமது நீங்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன். திருவை இயேசுவே, தமகன்மை கண்டேன். தேவ சமூகத்திலே நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். ராஜினி அல்போன்ஸ் அவர்களே வணக்கம். நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களது சிந்தனை நான் நினைக்கின்றேன் பதிவில் இருக்க வேண்டும் என்று பார்க்கின்றேன். இல்லை, பொறிச்சொல் இருக்கின்ற. இன்றைக்கு திகதி 20 என்ன? 20 சரி, இருக்கின்றார். மணி 19 20 மன்னிக்கோணும். இன்றைக்கு 20 அந்த உட்கார்ந்திருக்கின்றார் புதனுக்கு. இல்லை, அது பொறிச்சொல். இனிய காலை வணக்கம் வாணி. பொறிச்சொல், நோ சிந்தனை. திருநிலாமோகன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் இன்று சாடை சாடை. என்னுடைய பொறிச்சொல் சாடை இன்று 1000ஆவது சாடை. இல்லை, சிந்தனையே காணாம். சரி, தாமரக்கா தாங்கோ சற்று நேரத்தில் நான் ஒரு எடுத்துக்கொள்ள நினைக்கிறேன். அவர் அனுப்புவதாக சொல்லியிருந்தார், ஆனால் இந்த பக்கத்தில் காணாம். பாருங்க, பார்க்குறேன் இன்னொரு தரம். புதன் சிந்தனை இருக்கின்றது. சரி, நன்றி. இருக்குது. வசனம் ஒன்று வாசிக்கலாமா? வாக்கிய வசனத்துல ஒரு வசனம் ஒன்று வாசிக்கலாமா? இவரை தந்துட்டு ஓகே ஓகே. திருத்தம் எது இருக்கு போல. இல்ல அதிகாரம் முடியுது. உற்சாகமாக இருக்கிறீங்களா?
நாங்களும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம். நன்றி வாணி. நீங்களும் பாமுக உறவுகள் அனைவரும் நலமாக இருக்க இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்குவோம். என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1536 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, வாழ்க்கை என்பது கடவுள் தந்த கொடை. இந்த கொடைகளை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நாம் முன்னேறுகின்றோம், வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றுகின்றோம், வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றோம், வாழ்க்கை என்னும் கொடையில் நாம் ஆற்ற வேண்டிய கடமைகள் பல. அவற்றை நாம் பொறுப்போடு பெரும் மகிழ்வோடு செய்பவர்கள் ஒன்றில் ஒன்றாக பலவற்றை சாதித்து ஏற்றம் பெற்று வாழ்வார்கள். இந்த பொறுப்புகளை வேண்டா வெறுப்போடு தட்டி கழித்து வாழ்பவர்கள் சந்திக்கும் சரிவுகளோ ஏராளம். நம்மிடம் தரப்பட்ட பொறுப்புகள் அது குடும்பமாக, பணியாக, எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்க வேண்டும். நேற்று செய்ததை விட இன்றும் நாளையும் இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதே என்று அணையாத ஆசை அனைத்தையும் அற்புதமாக்கும். நாளும் பொழுதும் இந்த ஆசை எரிந்து கொண்டே இருந்தால் நாம் சிறப்பு மிக்கவர்கள் என்ற சான்றிதழை பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய உவமையில் வருகின்ற மீனாவை ஒருவரின் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்தால், திறமைகள் பல இருந்தும் அதனை வெறுமனே யாருக்கும் பயன்படாமல் புதைத்து வைத்தால் நட்டமும் தண்டனையும் நிச்சயம் உண்டு. நாம் வாழக்கூடிய இந்த உலகம் போட்டிகள் நிறைந்த உலகம். திறமைகள் வியாபாரமாகிக் கொண்டிருக்கிறது. சுயநலம் தன்னை தலை விரித்து ஆடுகின்றது. இந்த நிலை மாறி அனைவரும் சிறப்பாக திறமைகள் மூலமாக இந்த உலகத்தை மெருகேற்ற முயல வேண்டும். நமது வாழ்வில் நாம் உண்மை உள்ளவர்களாக, நேர்மையோடு வாழ்கின்றவர்களாக இருந்தால் கடவுளின் அருள் நமக்கு நிறைவாக உண்டு. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்ற இறைவார்த்தை நிச்சயம் உண்மையாகும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நாட்களிலே நாங்கள் இறந்து போன எல்லா ஆன்மாக்களுக்காகவும் சேவிப்போம். இறைவா, நீ இவ்வுலகில் இருந்து உம்மிடம் அழைத்துக் கொண்ட எல்லா ஆன்மாக்களுக்கும் நித்திய சாந்தியை அளித்தரணும். உமது முடிவில்லாத பேரின்ப வீட்டில் உமது அன்பின் ஒளி அவர்கள் மீது ஒளிரட்டும். அவர்கள் அமைதியில் இழைப்பார்வார்களாக. ஆமீன் என்று வேண்டிக் கொண்டு, கோடைகளின் தந்தையே கொடுக்கின்றோம் காணிக்கை, கோடைகளின் தந்தையே கொடுக்கின்றோம் காணிக்கை. என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் வாணி. எல்லோரும் நலமாக வாங்குவோம். முன்னர் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நீங்களும் போய் ஓடி வாங்கோ. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பாலனண்ணா என்ன சொல்றீங்க? இப்ப அந்த வாட்சி அதிகாரத்துல 3 வசனங்களுக்கா திருப்பி வாசிக்கிறேன். பண்ணிக்கணும். எச்சரிக்கை புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 22-25 மட்டும். நான் படைக்க போற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவரும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும் என்ற சௌகரிதான் சௌகரியம் நரகம் என்று சொல்றது. அந்த நரகத்தை போய் பாப்பிடுவோம். அந்த ஆய் பிரிஞ்சு உயிர் போய்கள ஆய் போகும் இல்லை. அந்த ஆய் நரகத்துல இதுக்கு சில விட்ட ஆவி நரகத்துல இருக்கும். அங்க அக்கினி கடல்ல அது சாகாமலும் பூச்சியெல்லாம் உண்டோண்டே இருக்கும். அந்த அந்த உடம்பு இப்படியே எரிஞ்சோண்டே இருக்கும் அக்கினி கடல்ல நித்திய ஆண்டுகளாக. உடனே அது உடனே எரியாது. அதுதான் நரகம்னு சொல்றது. அந்த வேதனை அதை பற்றித்தான் எழுதிக்கிறார். சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி எழுதியிருக்கார். நரகம் கர்த்தருக்கு பாதகம் செய்தவர்கள்.
பாருங்க, தொற்று அதற்கு இடத்துக்கு போவார்கள், பூவில் இருப்பார்கள் வாணி. ஆ ஆமா, இது நரகத்தைன்னு சொல்றேன். அந்த அந்த அவட உடம்பு எரியாமலும் அக்கினி கடல்ல கொதிக்க வேண்டி இருக்கும். பூச்சிலாம் ஊறி ஊறும் அவன் உடம்புல. அதுதான் இருக்கிறது இந்த வசனத்தை. தொடர்ந்து அதிகாரம் முடியுது. அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அதான் நரகம். அதான் சாத்தான இல்ல கூட்டத்தை ஆனா இப்ப பார்த்தாலும் நரகம் இருந்தா அப்ப சொர்க்கம் இருக்கல்ல, அப்ப சொர்க்கத்தை பற்றியும் இருக்கும் நினைக்கிறேன் தாங்க. சொர்க்கம் அங்க கல்லறையும் இல்லை, காரம் இல்லை, பூச்சியும் இல்லை, புழுவும் இல்லை. நித்தியமாக அத்தரோட வாழலாம். நித்தியமாக ஒண்ணுமே இல்லை. ஓப்பனா இருக்கும். இல்ல நல்லது செய்வதெல்லாம் சொர்க்கம், தீய எல்லாரும் நாம செய்வதெல்லாம் சொல்லி நாம எல்லாரும் கத்தரை அவர்கிட்ட டிசிஷன் அவர் எடுக்க முடிவு. அதுக்காக நாங்க சொல்லிடாது நாங்க எல்லாரும் சொர்க்கத்தை தான் போவோம். சரியா, நன்றி நன்றி. ஓம் தமிழ் சொல்ல போறீங்களா? இல்ல வாணி, இல்ல, நான் பாடல் மட்டும்தான். என்ன எடுத்துட்டு 2 பூவில் போவாரன்னு சொன்னீங்க. சும்மா சொன்னேன் வாணி. இல்ல அதான் அன்றைக்கு மாறவே எல்லாரும் சொல்லி சொர்க்கத்தில் ஏதோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்த்துட்டு வந்த மாதிரி தான் எல்லாரும் கதை. யாரு போய் வந்தாக்கள் சொன்னா ஓகே, யாரும் போனதும் இல்லை. வஜிதாவும் சொல்லும், என்ன சொர்ணம் என்னவெல்லாம் சொல்லி இருக்கும். சரி, எல்லாம் ஒரு ஒரு எங்களோட நம்பிக்கையும் ஒரு என்ன தெரியல எனக்கு. சரி, சைவத்திலே ஒரு சிந்தனை ஒன்று இருக்கிறது. என்னவென்றால், நீ இறைவனிடம் போய் சேருவாய், நிச்சயமாக தவறினால் நீ அழிந்து விடுவாய் என்ற ஒரு சிந்தனை இருக்கிறது. அதாவது இறைவன் என்பவர் மிகவும் அன்பு கொண்டவர், உன்னை இப்படிப்பட்ட ஒரு நரகத்திற்கு அனுப்ப மாட்டார் என்ற சிந்தனையும் சைவத்தில் இருக்கிறது. சுவாமி சினியாம் வந்தா அந்த அவருடைய பகுதிக்குள்ளே தான் இதனை நான் பார்த்திருக்கிறேன். நன்றி 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 நன்றி. நானும் பலமையா அப்போ ஊரில் சொல்வார்கள் தீ மிதித்தல்னு சொல்கிறது. என்ன தீ மிதித்தல் தானே? தீப்பாயிடுறதுண்டு. தீ மிதித்தல் சொல்றது வாணி. கோயில சொல்றீங்க. கோயில்ல கல்வெட்டுல தீப்பாயிரம்னா எங்களோட ஒரு வழக்கம் தீப்பாயிறது அப்படின்ட்டு. அது தீ மிதித்தல் தான். அப்போ நான் எங்களை உறவு ஊரில் செய்திருந்தாங்க. அப்போ தீப்பாயக்குள்ள தீப்பாயிரம்னு சொல்லாதீங்கோ, பூ மிதித்தல்ன்னு சொல்லுங்கன்னு சொன்னார். ஆனால் உண்மையிலே அவர் சொன்னது சரி. அவர் சொல்கிறார், அவருக்கு இந்த முறை தான் புதுசு, முதல் முறை. அவர் சொன்னார் உண்மையிலேயே தான் எனக்கு ஒரு பூவில் மிதித்தது போலான்னு இருந்ததுக்கான்னு சொல்லி. அந்த ஒரு நம்பிக்கை வைத்து எதையும் செய்தோம்னு சொன்னால் அது தெரியாது இல்லையா? அப்போ ஆரம்பத்தில் சொல்லி சிரிச்சார். போன வேணாம் போக நுறைய பெட்டிய கட்டையில எல்லாம் போட்டு எரிச்சு கொண்டு இருந்தார். முதல் இரவு அது எரியணும். தான் அடுத்த நாள் காலையில் போயிட்டு அவர் விரதமெல்லாம் இருந்துட்டு தான் நிற்கிறார். போயிட்டு அதை பார்க்கத்தான் எனக்கு பயம் வந்துட்டு விட்டு ஓடி வந்துட்டாராம். நான் தாண்டா இல்லைன்ட்டு புறாக வந்துட்டு கும்பிட்டு கொண்டே இருந்தாராம். இல்லை நான் நேர்த்தி நான் செய்தி ஆகணும், அதுக்குரிய இதை தாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் போய் செய்தாராம். உண்மையிலே அவர் சொன்னார் தனக்கு பூவில் மிதித்தது போலாம் இருந்ததுன்னு சொல்லி, பூவில் நடந்தது போல அப்படின்னு சொல்லி. நம்பிக்கையில் தான் எல்லாம் காரணம். அங்கே 10 வயது பிள்ளையெல்லாம் இந்த முறை பூ தீ மிதித்ததா சொல்லி இருந்தாங்க. எல்லாம் ஒரு நம்பிக்கை. வணக்கம் மாமி. என்ன நான் அலிஸ்வரனாட்ட ஒன்று கேட்கட்டாங்கள. என்ன அலிஸ்வரன் வணக்கம். என்ன நீங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு கோயிலுக்கு போறபடியா நேரம் என்ன நாங்க நடாமோனவர் கேள்வி கொண்டு கேட்டவர் என்ன விடயம் எத்தனையாம் தேதி என்றதை அனுப்புங்கள், நான் அதுக்குரிய முறையிலே நேரத்தை ஒழுங்கு செய்வேன். நாளைக்கு எனக்கு நேரம் இல்லை, நாளைக்கு டாக்டர் இல்ல நாளைக்கு இல்ல ஞாயிற்றுக்கிழமையில தான் நேர்த்தி நடத்துறது. ஞாயிற்றுக்கிழமையில நான் என்ன காலமா பூசைக்கு போயிடுவேன். நீங்க நேரம் காணாது எனக்கு இதுக்குள்ள வர்றதுக்கு. பூசைக்கு போறதால அந்த பிரச்சனை இருக்கு. அதை என்ன சொன்னா எங்களை அருட்குருவானவர்கள் என்ன செய்யணும் அதுக்கு நான் இன்னும் பதில் சொல்ல இல்லை. அந்த அவர்கள் என்ன அவர்களுடைய பணி என்ன, நான் சொன்னேன் அவர்களோட அந்த பூசை வச்சு இதுக்கு போகிறேன் அதுக்கு சரியான விளக்கம் சொல்லிச்சுதான் நீங்கள் தான் அந்த விளக்கத்தை சரியா கொடுப்பீங்க. அப்ப உங்களுக்கு நேரம் இருக்கிற நேரம் இருக்கா நான் கேட்டுட்டு எந்த நேரம் கதைக்கலாம் சரியாங்க இதுல சொல்லலாம வரைய நான் கேட்டுட்டு கேட்டுட்டு உங்களுக்கு அல்லது அண்ணா ஒரு பதிவை அழகா செய்து நீங்கள் அனுப்பி வைத்துக் கொள்ளலாம்.
இல்ல அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. பதிவு இதற்குள்ள பேசி அனுப்பக்கூடிய அளவுக்கு நீங்க தெரியாது எனக்கு. எழுதாம குரல் பதிவு கொடுக்கலாமா? குரல் பதிவு நீங்கள் ஓ வாட்ஸ்அப்லேயே அண்ணா ஓ குரல் பதிவு இருக்குதானே, ஓ அதான் அதை அப்படி குரல் பதிவு பண்ணிட்டு நீங்கள் நலமனர்களுக்கு அனுப்பி விடுங்க. ரைட் சரியாங்க. பிள்ளை எனக்கு ஒருக்கா என்ன கேள்வி ஆனால் அந்த என்றதை கேள்வியை வடிவ சொல்லுங்க ரஜினி அக்கா. கேள்வியை அனுப்பி வைங்கள விளங்காது இதுக்குள்ள கலைக்கிறது. நீங்க அனுப்பி சரி, அப்ப நான் எழுதி அனுப்பி ஓ விடுறேன். சரி, சரி நன்றி. ஓகே, நீங்கள் அனுப்பி வைத்துக்கொள்ளுங்கண்ணா, குரல் பதிவில் அனுப்பி வைத்துக்கொள்ளுங்க, பிரச்சனை இல்லை. சரி, நன்றி. நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். வாலம்பேளி பிள்ளை அவர்கள், ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், ஜானர்சன் அவர்கள் மற்றும் ஜேம்ஸ் ஆல்ஸ்டன் அவர்கள் மற்றும் நேம்ஸ் பிலிப்ஸ் அவர்கள் இந்த நேரம் டேவிட் அண்ணாம் சோம்பெற்று ஓடி வாங்கோ. நாளை எப்பொழுதோ அல்லது திங்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏன் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தானே? இல்லை, டேவிட் அண்ணாவை சொல்கிறேன். சரி, நன்றி, வணக்கம்.